விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று ஒரு திருநாமம். 107ஆம் திருநாமம் சத்யாய நமக. நாராயண ரிஷி திருமாலை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையுடன் திருமலையில் தவம் புரிந்தார். அவரது தவத்துக்கு திருவுள்ளம் உகந்த திருமால் அவருக்கு காட்சி தந்ததோடு மட்டுமின்றி திருமலையில் உள்ள 7 மலைகளுள் ஒரு மலைக்கு அந்த ரிஷியின் பெயரை சூட்டினார். அதனால்தான் 7 மலைகளுள் ஒன்று நாராயணாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. தொண்டைமான் என்ற மன்னன் நாட்டு நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய ஆசைப்பட்டான். தனது விருப்பத்தை தன் புரோகிதரான ஜடாதாரியிடம் சொன்னான். அவரும் சம்மதித்தார். ஜடாதாரியோ தீய எண்ணத்துடன் ஒரு துர்தேவதையை குறித்து யாகம் செய்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க திட்டமிட்டார். அந்த யாகத்துக்கு அனைத்து ரிஷிகளையும் வரவேற்கும்படி ஜடாதாரியிடம் மன்னன் கூறினான். அவரும் நாராயண ரிஷி உட்பட அனைத்து ரிஷிகளையும் நேரில் சென்று வரவேற்றார். ஆனால் நாராயண ரிஷி மட்டும் திருமலையப்பன் அருளால் இவர் ஏதோ தீய எண்ணத்தில் யாகம் செய்கிறார் என உணர்ந்து கொண்டார். அதனால் யாகத்துக்கு வர மறுத்துவிட்டார். மேலும் இந்த யாகத்தால் நாட்டுக்கு தீங்கு ஏற்படாமல் காக்குமாறு மலையப்பனை வேண்டினார். நாராயண ரிஷியால் தனது திட்டத்துக்கு ஆபத்து ஏற்படலாம் என உணர்ந்த ஜடாதாரி அவரை பற்றி அவதூறாக மன்னனிடம் பலவாறு கூறினார். தொண்டைமான் பெரிய மன்னனா? அவன் செய்யும் யாகத்துக்கு நான் வரவேண்டுமா? மன்னன் என் காலில் வந்து விழுந்து வரவேற்றால்தான் வருவேன் என்றெல்லாம் கர்வத்துடன் நாராயண ரிஷி பேசுவதாக கூறிய ஜடாதாரி, மன்னா, அவருக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை அளித்து தாங்கள் யார் என்று காட்ட வேண்டும் என்றார். கோபம் கொண்ட மன்னன் தனது வீரர்களை அனுப்பி நாராயண ரிஷியை இழுத்து வர சொன்னான். அவர்களும் ரிஷியை மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த நாட்டை ஆளும் மன்னன் நான். எனக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மரியாதையாக இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் என்றான் மன்னன். இந்த யாகம் செய்வது நாட்டுக்கு நல்லதல்ல. ஏதோ துர்தேவதையை குறித்து ஜடாதாரி யாகம் செய்கிறார். நான் இதில் பங்கேற்க மாட்டேன் என்றார் ரிஷி. அவரது விளக்கத்தை ஏற்காத தொண்டைமான், இறுதியாக சொல்கிறேன், மன்னனின் ஆணைக்கு அடிபணிவீரா மாட்டீரா என்றான். நீ இந்த ஒரு தேசத்துக்கு தான் மன்னன். என் 7 மலையானோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அந்த மன்னாதி மன்னனை தவிர வேறு எந்த மன்னனையும் நான் கணிசிக்க மாட்டேன் என்றார் ரிஷி. அவரை சிறையில் அடைத்தான் தொண்டைமான். சிரித்துக்கொண்டே, திருவேங்கடமுடையானின் அடியார்களுக்கு சிறைசாலை கூட தங்க மாளிகை போல மின்னும், மூங்கில் கழிகள் கூட அவர்களுக்கு கரும்பு போல் இனிக்கும் என்றார் நாராயண ரிஷி. அப்படியானால் உங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடம் சொல்லி இந்த சிறையை தங்கமாக மாற்ற சொல்லுங்கள். மூங்கில் கழிகளை தருகிறேன், நீங்கள் அதை கரும்பாய் கருதி சாப்பிடுங்கள். இவை 2ம் நாளை காலைக்குள் நடக்காவிட்டால் உங்கள் தெய்வத்தை நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று அழைக்கக்கூடாது என்றான். மூங்கில் கழிகளை அவரது சிறைக்குள் கொண்டு வந்து போட சொல்லி உத்தரவிட்டு விட்டு தன் அந்தப்புறத்துக்கு சென்றான். அன்றிரவு திருமலையப்பன் தனது பக்தனான கஜேந்திரனை சிறைசாலைக்கு அனுப்பினார். கஜேந்திரன் வந்து அனைத்து மூங்கில்களையும் எளிதில் தின்று தீர்த்தார். தன் திருமார்பில் உள்ள மகாலட்சுமியிடம் அந்த சிறைசாலையை கடாட்சிக்கும்படி கூறினார் மலையப்பன். மகாலட்சுமியின் பார்வை பட்டதும் சிறைசாலை பொன்மயமானது. அடுத்த நாள் காலை வந்து பார்த்த மன்னன் மூங்கில் கழிகள் அனைத்தும் காணாமல் போனதையும் சிறைசாலை முழுவதும் தங்கமயமாக இருப்பதையும் கண்டு வியந்து திருமலையப்பனின் மேன்மையையும் நாராயண ரிஷியின் பக்தியின் பெருமையையும் உணர்ந்தான். ஜடாதாரி செய்ய நினைத்த யாகத்தை நிறுத்தினான். அன்று முதல் தொண்டைமான் திருமலையப்பனின் பக்தனாக மாறினான். நாராயண ரிஷி போன்ற உண்மையான பக்தர்களுக்கு சத் என்று பெயர். சத் ஆன பக்தர்களுக்கு எப்போதும் உதவுபவனாக திகழ்வதால் திருமால் சத்யக என்றழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 107வது திருநாமம். சத்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.